அங்க நடைபெற்ற முதல் போட்டியிலிருந்து அதோட கடைசி போட்டி வரைக்கும் எப்படி நம்ம இந்திய அணி டிராவல் பண்ணாங்க, எப்படி இந்திய அணியில எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எப்படி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை தான் நாம இந்த பதிவு மூலம் பார்க்க போறோம். ஸோ இந்திய அணியின் இக்கட்டான தருணங்களையும் ஒவ்வொரு டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா பவுலர், ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன், இது மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றா போல எல்லா மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய பங்களிப்பும் இருந்ததுன்றத பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ தகவலை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. நம்ம இந்திய அணி முதல் மேட்ச்ல இருந்து இறுதி மேட்ச் வரைக்கும் அந்த பயணத்தை எப்படி மேற்கொண்டாங்கன்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். கடைசியா கப்பையும் நாம எடுத்துட்டு வந்துடலாம். நடந்து முடிஞ்ச உலகக்கோப்பை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பங்கேற்றாங்க. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 10 டாப் 10 சொல்லலாம். ஸோ அதுலயும் இன்னும் சுருக்குனீங்கன்னா டாப் 8 சொல்லலாம். அதுலயும் இன்னும் நல்லா சுருக்குனா டாப் 6 சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பான அணிகள், 6 அணிகள், பலம் வாய்ந்த அணிகள், உலக கோப்பைக்கு அந்த அளவுக்கு கடுமையான போட்டி போடக்கூடிய அணிகள் சொல்லலாம். ஸோ இப்படி வந்து இருந்த இந்த அணிகள் எல்லாத்தையும் அவங்களுடைய எல்லா வியூகங்களையும் உடைச்சு அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி வெற்றி பெற்று இறுதி போட்டி வரைக்கும் முன்னேறி இறுதி போட்டியிலும் அதுலயும் வந்து ஒரு மகத்தான வெற்றி பெற்று ஒரு மாபெரும் இமாலய சாதனையை படைச்சிருக்காங்கன்னு சொன்னா அது மிகையாகாது. ஸோ இந்தியா விளையாண்ட முதல் வச்சு பாத்தீங்கன்னா அயர்லாந்து கிட்ட தான். ஸோ அயர்லாண்டும் வந்து சாதாரணமா இல்லை. ஸோ T20 கேரியர்ல யார் வேணாலும் எப்ப வேணாலும் எந்த இஸ்ரோ வேணாலும் எடுக்க முடியும். ஸோ பெரிய பெரிய அணிகளை சின்ன சின்ன குட்டி அணிகள் வந்து வீழ்த்தியதா வரலாறு இருக்கு, நாமளே பார்த்துருக்கோம். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்து கிட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம பிளே பண்ணோம். அது பிளே பண்ணதுல முதல் பேட்டிங் வந்து அயர்லாந்து பண்ணாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய பந்து வீச்சாளர் அவங்களால எதிர்கொள்ள முடியலன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பவுலிங் வந்து இந்திய அணிக்கிட்ட இருந்தது. ஸோ இதனால வெறும் 96 ரன்கள் தான் அவங்களால எடுக்க முடிஞ்சது. 100 ரன்கள் கூட அவங்களால எடுக்க முடியல. அந்த ரன்னையும் வந்து பாத்தீங்கன்னா 16 ஓவர்கள் வந்து அவங்க விளையாடினாங்க. ஸோ 16 ஓவர் பிளே பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு 96 ரன்னாச்சும் எடுக்க முடிஞ்சது. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் நம்ம இந்தியா டீம் வந்து பண்ணாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த 96ல முக்கியமான விஷயம் நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய போலிங் தான். ஸோ நம்மளுடைய போலிங்ல பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரொம்ப சிறப்பா பந்து வீசினாரு. ஸோ 3 விக்கெட்டுகளை வந்து அவர் கைப்பற்றினாரு. 27 ரன்களை வந்து விட்டு கொடுத்தாரு. 4 ஓவர்களை வீசினாரு. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, நம்ம பும்ரா பத்தி சொல்ல வேண்டியதுல அவர் தலைவன் வேற ரகம். ஸோ அவரை யாராலையும் அடிக்கவே முடியாது. அவரை வந்து அடிக்கிற மாதிரி யாரும் விளையாடவும் மாட்டாங்க. ஸோ அவர் பாத்தீங்கன்னா அவரு 3 ஓவர் தான் போட்டாரு. கிட்டத்தட்ட 6 ரன்கள் அந்த 3 ஓவர்ல கொடுத்துட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜித் சிங் வந்து பாத்தீங்கன்னா 35 ரன் வந்து 4 ஓவர் போட்டிருக்காரு. 35 ரன் கொடுத்திருக்காரு. 2 விக்கெட் கைப்பற்றிருக்காரு. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா போலிங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸா கொடுத்தாங்க. இதனாலதான் அயர்லாந்தால வெறும் 96 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்தியாவோட பேட்டிங், நம்ம தலைவருங்க களத்துல இறங்குறாங்க. அதுல முக்கியமான விஷயமா பாத்தீங்கன்னா இதுல நம்மளுடைய இந்திய அணியின் கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா சரியான டைம்ல ஃபார்முக்கு வந்தாரு. அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கையே வர அளவுக்கு அந்த மேட்சை அவர் ஆடி முடிச்சாருன்னு சொல்லலாம். ஸோ இந்திய அணியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அணியின் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 56 ரன்கள் வந்து குவிச்சாரு. இவருக்கு பக்கபலமா பாத்தீங்கன்னா இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப செல்லமா அவரை பார்ப்போம். ஸோ அந்த செல்ல பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரே கையில 6 அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், அதுவும் அசால்ட்டா அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா அது நம்ம ரிஷப் பண்ட் தான். ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரு பங்குக்கு 36 ரன்களை குவிச்சாரு. இது மூலியமா இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதான வெற்றியை அந்த மேட்ச்ல அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம். வெறும் 12.2 பால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 96 ரன் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு எளிதான வெற்றி இந்திய அணி முதல் படிக்கட்டா கால தடத்துல பதிச்சாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த அயர்லாந்து மேட்ச்ல யார் மேன் ஆஃப் தி மேட்ச்னு பாத்தீங்கன்னா நம்ம பும்ரா தான். இவரு பண்ண வேலை அந்த அளவுக்கு மகத்துவமான வேலை சொல்லலாம். ஏன்னா இவரோட அதிகமா விக்கெட் எடுத்தாலும் இவரு போட்டது வெறும் 3 ஓவர் தான். அந்த 3 ஓவர்ல 6 ரன் தான் கொடுத்திருக்காரு. வெறும் 2 விக்கெட் எடுத்து செம்ம ரெக்கார்ட் பண்ணாரு மனுஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறது நம்ம பும்ரா. ஸோ இதுக்கு அடுத்தபடியா 2வது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த மேட்ச்னு சொல்லலாம். அது இந்த பாகிஸ்தான் மேட்ச் தான். ஏன்னா இவங்களுக்குள்ள எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மேட்சும் T20 இருக்கட்டும், ஓடியா இருக்கட்டும், டெஸ்ட் ஆகட்டும் எதுவுமே நடக்கிறது கிடையாது. இது போல வேர்ல்டு கப் மேட்ச்ல மட்டும்தான் இவங்க சந்திக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கடந்த முறை வேர்ல்டு கப்லயும் வந்து இந்தியாவில வந்து பிளே பண்ணும்போது இந்திய அணி வந்து அவங்களை வெற்றி கொண்டாங்க. ஸோ இவங்களுக்கு எதிராக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய அணி வந்து ஒரு 90% வெற்றியை கையில வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நடந்து முடிஞ்ச 8 மேட்ச்ல 7 மேட்ச் இந்தியாவும் 1 மேட்ச் தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு.
ஸோ இப்படி இருக்க தருவாய் தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கான எதிரான மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா அணிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை உற்று நோக்குவாங்க. ஏன்னா இது வந்து இந்தியா பாகிஸ்தானாலே ஒரு பெரிய பயங்கரமான மேட்ச் அப்படிதான் வந்து உலக அளவில் இன்று வரைக்கும் பேசக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. ஸோ எல்லாருமே அவங்களோட எதிர்பார்த்த இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து அந்த மேட்ச் வந்து ரொம்ப நெருக்கடியை கொடுக்கும். அது பவுலராக இருக்கட்டும் பேட்ஸ்மேனாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நெருக்கடியை கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து நம்மளுடைய இந்திய அணியின் டாப் ஆர்டர் வந்து சடனா சரிஞ்சிட்டாங்க. ஸோ என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா பிச்சுகளும் பவுலிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். பாகிஸ்தான் அணியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க பவுலிங்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அணிக்கு எதிராக அந்த பவுலிங் பிச்சில் வந்து விளையாடுறது ரொம்ப கடினமான விஷயம் தான். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்து செயல்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் தான். ஸோ ரிஷப் பண்ட் அந்த மேட்சை வந்து ரொம்ப சிறப்பா விளையாண்டாரு. ஸோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இக்கட்டா இருக்கக்கூடிய தருணத்துல 31 பந்துகளை எதிர்கொண்டு 41 ரன்களை வந்து ரிஷப் பண்ட் குவிச்சாரு. இதுவே பெரிய ரன்னா குவிச்சாரு சொல்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இதுக்கு அடுத்தபடி அக்சர் பட்டேல் அவருக்கு பங்குக்கு 20 ரன் அடிச்சாரு. ஸோ இது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 119 ரன்கள் தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து பாகிஸ்தான் வெற்றி பெறும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எதிர்பார்ப்பு இருந்தாங்க. ஆனா நம்ம இந்திய மக்கள் கண்டிப்பா நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைச்சேன் கண்டிப்பா இந்த மேட்ச்ல நம்ம அடி சாத்துன்னு சாத்துற டீமே இந்த அளவுக்கு கம்மியா ரன் எடுத்துக்கிறோம்னா நம்ம கிட்ட இருந்து அவங்களாம் எடுக்க முடியுமா, நம்ம பும்ராவும் நம்மளுடைய போலர்ஸுங்களும் விடுவாங்களா அப்படின்னு நான் நினைச்சிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா இதுல வெற்றி பெறணும், இந்த ரன்னில நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி பேட்டிங் களத்துக்கு வந்தாங்க. ஆனா நம்மளுடைய பூம்ராவோட பாலை அவங்களால யாராலையும் எதிர்கொள்ளவே முடியல. ஸோ அவங்க போலிங்ல பலம் வாய்ந்த அணியா இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற இந்த பலத்தை இந்த ஏவுகணைய அவங்களால தாங்க முடியல. ஸோ பூம்ரா 3 விக்கெட்டுகளை அச்சு தூக்குனாருங்க. டாப் ஆர்டர் அவங்க எல்லாரையுமே நிலக்குலையே வச்சிட்டாரு சொல்லலாம். ஸோ பாகிஸ்தானே கதி கலங்கி போச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய பந்து வீசும் திறன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியா இருந்தது. ஸோ இதனால முக்கியமான விக்கெட்டு எல்லாரையுமே அவர் அப்படியே மழை போல சாய்ச்சிட்டாருங்க. இவருக்கு பக்கபலமா நம்மளுடைய இந்திய போலில ஹார்திக் பாண்டியா சொல்லவே வேணாம். அவரும் தலைவன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலுங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே பாகிஸ்தானை ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியால கிட்டத்தட்ட அவங்க வெற்றி அந்த பாதை கிட்ட நெருங்கிட்டாங்க. ஆனாலும் அவங்களால நம்ம கிட்ட முழுமையான வெற்றி பெற முடியல. ஸோ 113 ரன்னுக்கு அவங்கள ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இதனால அவங்களால இந்திய அணியை மீண்டும் ஒரு முறை வெற்றி பெற செய்யறதுக்கு பாகிஸ்தான் அணியே காரணமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சம்பவத்தால பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாகிஸ்தான்லயே ஒரு பெரிய ப்ராப்ளம் உருவாகிறதுக்கு ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் இவங்க பண்ண தவறாலதான் இந்திய அணி கரெக்டா வெற்றி பெற்றாங்க. ஸோ பாகிஸ்தான் அணி கிட்ட அந்த நேர்த்தியான அந்த மேட்ச் வந்து நடக்கல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு ஏனோ ஆனா மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட கருத்துக்கள் இருந்துச்சு. கண்டிப்பா இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கு அவங்களுடைய பொறுமையும் அதுல இருந்த ஈடுபாடும் தான் காரணம்னு பாகிஸ்தான் அணி வீரர்கள் முன்னாள் வீரர்களே பாராட்டும் விதத்துல நம்மளுடைய இந்திய அணி செயல்பட்டாங்கன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ இந்த பாகிஸ்தான் இந்தியா மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா யார் மேன் ஆஃப் மேட்ச் உங்க எல்லாருமே தெரிஞ்சுட்டு இருக்கோம் யார் வாங்கிப்பாங்க சொல்லிட்டு. ஸோ நம்ம பூம்ரா தான் இந்த மேட்ச்லயும் மேன் ஆஃப் மேட்ச் வாங்கினாரு. ஸோ வேர்ல்டு கப் ஆரம்பிச்சு 2 மேட்ச்லயும் தலைவன் வேற லெவலு. ஸோ 2 மேட்ச்லயுமே பூம்ரா தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ 3வது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கூட தான் நமக்கு மேட்ச் இருந்தது. ஸோ 3வது மேட்ச்ல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. அவங்களால பாத்தீங்கன்னா வெறும் 110 ரன் தான் 20 ஓவருக்குள்ள அடிக்க முடிஞ்சது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் தான். ஸோ இவரோட பந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அந்த இடத்துல இவரோட பங்கை அவர் வந்து கரெக்டா செஞ்சாருன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெறும் 9 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளை மனுஷன் சாச்சிட்டாருங்க. ஸோ அமெரிக்காவை தும்சம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு பக்கபலமா இங்கேயும் பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா கரெக்டா அவரோட டேலண்டா காமிச்சிட்டாரு. 14 ரன்களை மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளை அவரும் வந்து சாச்சாரு. ஸோ இது மூலியமா அமெரிக்காவை சுருட்டி பொட்டலம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 110 ரன் தான் ரொம்ப எளிதான வெற்றி தான். அதனால பொறுமையா நேர்த்தியா விளையாடி நம்ம வின்னிங் பாயிண்ட் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா ரொம்ப நிதானமா விளையாடி இந்த மேட்சை ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. இதுல முக்கியமான கான்ட்ரிபியூஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான். அவருடைய வேர்ல்டு கப்போட 50 வந்து இதுல பதிவு பண்ணாரு. இவருக்கு பக்கபலமா பாத்தீங்கன்னா சிவம் தூபே, அதாவது நம்ம சென்னையோட செல்ல பிள்ளை சொல்லலாம், சிக்ஸர் மன்ன. ஸோ சிவம் தூபே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷனை இதுல கரெக்டா பதிவு பண்ணாரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 31 ரன்களை வந்து சப்போர்ட்டா அவருக்கு வந்து சூரியகுமார் யாதவுக்கு சப்போர்ட்டா அந்த பிளே பண்ணாரு. இதனாலதான் ரொம்ப எளிதா அசால்ட்டா அமெரிக்காவை வந்து
பொட்டலம் கட்டி போட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்படிதான் வந்து இந்திய அணி மாபெரும் வெற்றி பெற்றது. ஸோ அமெரிக்கா எதிரான இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வந்து பந்து வீசின காரணத்துக்காக ஸோ 4 விக்கெட்டுகளை மனுஷன் அள்ளிட்டாரு. ஸோ அதனால அவருக்கு இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. ஸோ இப்படிதான் இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த லீக் ஷூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 4வது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கனடா கூட இருந்தது. ஸோ அதுக்கும் நம்ம தயாரா தான் இருந்தோம். ஆனா அங்க இருந்த சூழ்நிலை, அதாவது மழை வந்து அளவுக்கு அதிகமா இருந்தாலும் அந்த மேட்ச் வந்து கைவிடப்பட்டதாச்சு. ஸோ இதனால இந்த 2 பேருக்குமே வந்து பாயிண்ட்ஸ் வந்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டாப்ன்றதுனால ஸோ இந்திய அணி தான் அந்த லீக் ஷூட்டர்ல டேபிளோட டாப். ஸோ அடுத்த கட்டத்துக்கு இந்திய அணி நகர்றாங்க. ஸோ இதுக்கு அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா சூப்பர் 8 தான். ஸோ சூப்பர் 8 ஷூட்டர்ல இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவங்க பயணத்தை மேற்கொண்டாங்கன்றத நாம இப்போ பார்க்கலாம். ஸோ சூப்பர் 8 ஷூட்டர்ல முதலாவது அணியா நாம எதிர்கொண்டது ஆப்கானிஸ்தான் அணி தான். ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த பவுலிங் கொண்ட அணி, நல்ல பேட்டிங்கும் இருக்கிற அணி தான் சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அணியாக இருந்தாலும் அந்த அணிக்கு எதிராக இந்திய அணி எவ்வாறு செயல்பட்டாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து நம்ம இந்திய அணி தான் பண்ணுது. ஸோ இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பேட்டிங் எப்போ பண்ணணுமோ அந்த டைம்ல கரெக்டா பேட்டிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ சூரியகுமார் யாதவ் மீண்டும் ஒரு முறை அவரோட கான்ட்ரிபியூஷனை கரெக்டா பண்ணாரு. இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா அவரும் அவரோட வேலையை கரெக்டா பண்ணாரு. இவங்க 2 பேருக்கும் சப்போர்ட்டா சீனியர் வீரரான விராட் கோலியும் அவரோட சப்போர்ட் கரெக்டா இருந்துச்சு. ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா 20 ஓவர் முடிவுல 181 ரன்கள் வந்து குவிச்சாங்க. ஸோ இந்த ரன்ஸ்கள் வந்து கண்டிப்பா அந்த பிச்சுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 140 150 இருந்தாலே போதும் வெற்றி பெற முடியும் அப்படிதான் வந்து கருத்து கணிப்புகள் இருந்துச்சு. ஆனா 181 ரன்களும் வந்து இந்திய அணி குவிச்சது மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து நமக்கு எதிராக பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களால பாத்தீங்கன்னா வெறும் 134 ரன்கள் மட்டும் தான் 20 ஓவர் எடுக்க முடிஞ்சது. அதுக்கு காரணம் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பும்ராவும் நம்மளுடைய ஹர்ஷதீப் சிங்கும் தான். இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு டோட்டல் ஆப்கானிஸ்தானை காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ 2 பேரும் பாத்தீங்கன்னா சராசரியா ஆளுக்கு 3 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம பும்ரா வந்து வெறும் 7 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டை கைப்பற்றினாரு. இவருக்கு அடுத்தபடியா ஹர்ஷதீப் சிங் பாத்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 36 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஸோ இதனால ஆப்கானிஸ்தான் அணியால நம்மள வெல்ல முடியல. ஸோ இந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் மேட்ச் வாங்குறாரு. ஏன்னா எந்த பெரிய டாப் விக்கெட்டுகள் விழுந்த இடத்துல இருந்து நம்ம இந்திய அணியை தூக்கி நிறுத்தினான்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு ரன் வரத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் அவர் தான் சொல்லலாம். ஸோ அவர் போட்ட அந்த 50ஆல தான் நம்மளுடைய இந்திய அணிக்கு இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்துச்சு அப்படின்றதுனால சூரியகுமார் யாதவ் தான் மேன் ஆஃப் மேட்ச் இந்த மேட்ச் மூலியமா கிடைக்குது. ஸோ நம்மளுடைய வெற்றி பயணம் மறுபடியும் கண்டினியூ ஆச்சு. ஸோ இவங்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி கூட அடுத்த மேட்ச் வந்து நம்ம இந்திய அணி பிளே பண்ணாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சூப்பர் 8ல நம்ம 2வது மோதல் அணி யாருன்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷ் தான். ஸோ பங்களாதேஷுக்கு எதிராக நாம ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் முதல்ல பண்ணோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, விராட் கோலி, ரிஷப் பண்ட் இவங்களோட 3 பேரோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமா இருந்து. அதுல குறிப்பா ஹார்திக் பாண்டியா தான் வெறும் 27 பால்ல 50 ரன்களை குவிச்சாரு. ஸோ இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா விராட் பாத்தீங்கன்னா 28 பால்ல 37 ரன்ஸ் வந்து அடிச்சாரு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி 196 ரன்கள் வந்து வாரி குவிச்சாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியா இதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அடுத்தபடியா பங்களாதேஷ் 2வது பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ நமக்கு எதிராக அவங்களால வெறும் 146 ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது 20 ஓவர் முடிவுல. ஸோ கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வின்னு சொல்லலாம். அவங்க வந்து எதிர்பார்த்த மேட்ச் அவங்களால ஆட முடியல. ஏன்னா நம்மளுடைய இந்திய பந்து வீச்சாளர்களை யாராலையுமே சமாளிக்க முடியலங்க. ஸோ இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் களத்துல இறங்கி அந்த பங்களாதேஷை கண்டமண்டார் சொல்லலாம். ஸோ 3 விக்கெட்டுகளை வந்து டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டே இருந்தாரு. சமாளிக்க முடியல. இவருக்கு பக்கபலமா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பும்ரா தான். ஸோ அவர் பங்குக்கு அவர் 2 விக்கெட் எடுக்க டோட்டலா அவங்க டீமே செதஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹார்திக் பாண்டியா வந்து ஆல்ரெடி 50 போட்டாரு சொல்லிட்டோம். ஸோ ஹார்திக் பாண்டியா தான் மேன் ஆஃப் மேட்ச். ஏன்னா அவர் பவுலிங் போட்டு ஒரு விக்கெட்டும் எடுத்ததுனால ஸோ அவருக்கு மேன் ஆஃப் மேட்ச் அவார்டு கிடைச்சது. ஸோ இதுக்கு அடுத்தபடியா நாம மோதன அணி சூப்பர் 8ல யாருன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு ரேங்க் பட்டியல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய அணிக்கும் 2வது இருக்கக்கூடிய அணிக்கும் தான் போட்டி. ஸோ முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய அணி இந்திய அணி, 2வது இடத்துல இருக்கக்கூடிய அணி ஆஸ்திரேலிய அணி. ஸோ போன வேர்ல்டு கப்லயே நாம அவங்ககிட்ட வேர்ல்டு கப்பை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு கண்டிப்பா தக்க பதிலடி இந்திய அணி கொடுக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஸோ அதுக்கான பழிய என்னையாடா தோக்கடிச்சு போனீங்கன்னு சொன்ன மாதிரியே ரோஹித் சர்மா இறங்கி செம்ம அடிங்க அச்சு ஓட விட்டாரு சொல்லலாம். ஸோ ரோஹித் சர்மாவோட அதிரடியான ஆட்டத்தை அந்த மேட்ச்ல பார்க்க முடிஞ்சது. யாராலையும் அடிக்க முடியலனாலும் எப்படிதான் மனுஷன் அடிச்சான்னு தெரியல. அந்த வெறிய ஃபுல்லா அவங்க கிட்ட தீர்த்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருந்துச்சு. தலைவர் அந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிப்பாருன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 92 வரைக்கும் வந்துட்டாரு.
ஸோ எஸ்க்கு பிஸ்கா ஒரு பால் வந்து எடாகுலமா தலைவன் வந்து அவுட் ஆயிட்டான். ஸோ இவருக்கு சப்போர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து 30+ பண்ணாரு. ஸோ சிவம் துபே 30 கிட்ட 28 ரன்ஸ் கிட்ட அவரு ஸ்கோர் பண்ணாரு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி 205 ரன்னை வந்து வாரி குவிச்சாங்க. ஸோ இந்த வேர்ல்டு கப்லயே இந்திய அணி அடிச்ச ஹையஸ்ட் ரன்னு சொல்லலாம். நம்ம 2024ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவங்க தான் அடி பொல காட்டு. ஸோ ஒரு வழியா நம்ம ஆளுங்க அவங்க முடிய பிடிச்சி ஒரு பேயாட்டம் ஆடி விட்டதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா களத்துக்கு வந்தாங்க. நம்ம ஏற்கனவே அவங்க முடிய பிடிச்சி ஒரு ஆட்டம் ஆடுறதுனால அவங்க டோட்டலா வீக் ஆயிட்டாங்க. ஸோ நம்மளுடைய போலிங்க அவங்களால பெருசா எதுவுமே பண்ண முடியலங்க. நம்ம ஆளுங்க போட்டு தாக்கிட்டாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் வேற லெவலுங்க. பும்ரா வர அடிக்கவே இல்லை. ஏன்னு கேட்டா அடிச்சாதானே அவுட் ஆகும், அதனால அடிக்கவே தேவை. ஒரே தடுப்பாட்டத்துல டெஸ்ட் மேட்ச் ஆயிடுச்சு பும்ரா. அதனாலதான் பும்ராவுக்கு நம்ம விக்கெட்டு விழல. ஸோ ஹர்ஷதீப் சிங் பால தான் அடிச்சாகணும், வேற வழி கிடையாது. இதுக்கப்புறம் யார் கூடலாம் அடிச்சாகணும்னு அவங்க பால் அடிக்கவோ அவருக்கு வந்து விக்கெட் அதிகமாக குவிஞ்சுது. இதனால பாத்தீங்கன்னா 3 விக்கெட்டுகள் வந்து ஹர்ஷதீப் சிங் வந்து கைப்பற்றினாரு. இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அவருக்கு வந்து 2 விக்கெட் வந்துச்சு. ஸோ இதனால ஆஸ்திரேலியாவால நம்மளை எதிர்கொள்ளவே முடியலன்னு சொல்லலாம். அவங்களை என்ன பண்றது ஏது பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி மேட்ச் முடிஞ்சிச்சுங்க. ஸோ அவங்க வெறும் 181 ரன் தான் அடிக்க முடியுது. அவங்களால நம்ம கிட்ட வரவே முடியல. இங்கேயும் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றாங்க. ஸோ இந்த தோல்வியின் காரணமாக சூப்பர் 8 சுற்றுல இருந்து ஆஸ்திரேலியா வெளியே போயிட்டாங்கன்னா பாத்துங்களேன். ஸோ அந்த அளவுக்கு அடிச்ச அடி இடி மாதிரி இறங்கிருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த மேட்ச் தான் பாத்தீங்கன்னா இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா வந்து அதிகபட்ச ரன்கள் அடிச்சாரு. ஸோ இதனால அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் கிடைச்சது. ஸோ எல்லாருமே மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு வாங்குற அந்த பட்டியல பாத்தீங்கன்னா எல்லாருமே கரெக்டா அவங்க கான்ட்ரிபியூஷனை கரெக்ட் டைம்ல பண்ணி அந்த இடத்துல அவங்க மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி அதை நிரூபிச்சிருக்காங்கன்றதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கணும். ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம அணி வந்து சூப்பர் 8ல இங்கிலாந்து டீம் கூட பிளே பண்ணாங்க. ஸோ அங்க வந்து இந்திய அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிளே பண்ணாங்க. ஸோ 170 ரன் வந்து இந்திய அணி வந்து இங்கிலாந்துக்கு இலக்கா நிர்ணயிச்சாங்க. ஸோ இங்கிலாந்துலயும் பாத்தீங்கன்னா நல்ல டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அணியில முக்கியமா பங்காற்றுறது யாருன்னு கேட்டீங்கன்னா இங்கேயும் ரோஹித் சர்மா அவரோட கேம் வந்து பழைய கேமை மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணாரு. ஸோ 57 ரன்களை வந்து அவர் வாரி குவிச்சாரு. இவருக்கு பக்கபலமா சூரியகுமார் யாதவும் ஹார்திக் பாண்டியாவும் கரெக்டா செயல்பட்டாங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் 47 ரன்னும் ஹார்திக் பாண்டியா வந்து 23 ரன்னும் வந்து இங்க அடிச்சாரு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி 171 ரன்களை வந்து இங்கிலாந்துக்கு வந்து இலக்கா நிர்ணயிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இலக்கை நோக்கி இங்கிலாந்து அணி பிளே பண்ண உள்ள வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அக்ஷர் பட்டேலும் குல்தீப் யாதவும் இங்கிலாண்ட ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நேர்த்தியா அவங்க பந்து வீசந்த அவங்களால யாராலையுமே எதிர்கொள்ள முடியல. நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கே வேலை இல்லை. 2 பேர் மேட்சே முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். 2 பேரும் சராசரியா 3 விக்கெட்டுகளை பங்கிட்டு எடுத்துட்டாங்க. சோலி முடிஞ்சது. இங்கிலாந்து பொட்டலம் பண்ணிட்டாங்க. ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த மேட்சை பத்தி பெருசா சொல்ல கூட எதுவும் வாய்ப்பு இல்லை. பாத்துங்களா, எதுவுமே டஃப் கொடுக்கல. ரொம்ப ஈஸியா இங்கிலாண்ட இந்தியா வின் பண்ணிச்சு. அவங்க அடிச்சது வெறும் 103 ரன் தான். கண்டிப்பா இந்த 103 ரன்னு என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா ரொம்ப அதிகம் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 80ல இருந்து 90க்குள்ளவே அவங்க ஆல் அவுட் ஆயிடணும். கொஞ்சம் லூசு விடவோ அந்த 100 ரன் வந்துச்சு. அப்படிதான் வந்து நான் பாக்குறேன். ஏன் கேட்டா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப கம்மியான ஸ்கோர்ல அவங்க ஆல் அவுட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து அவங்க தட்டி அவங்க 100 கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா பொட்டலம் கட்டி போட்டாங்க இங்கிலாண்ட. அவ்வளவுதான். ஸோ இந்த பொட்டலம் கட்டி போட்டதுக்கு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது நம்ம அக்ஷர் பட்டேல் தான். ஸோ அக்ஷர் பட்டேல் சிறப்பான பவுலிங் வந்து அந்த இடத்துல காட்டி அவங்க இங்கிலாந்து அணியை வந்து ஓட விட்டதால ஸோ அக்ஷர் பட்டேலுக்கு இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்ல அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் 17 வருடமா நாம காத்துக்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கு இந்திய அணி போனாங்க. ஸோ இறுதி ஃபைனல் மேட்சுக்கு நம்ம இந்திய அணி தேர்வானாங்க. அந்த மேட்சுக்கு அந்த பக்கம் இருந்து சவுத் ஆப்பிரிக்கா தேர்வானாங்க. ஸோ 2 பேருக்கும் தான் இறுதி மேட்ச். அந்த பக்கம் வந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு முறை கூட இறுதி ஃபைனலுக்கே வந்தது கிடையாது. ஒரு முறை கூட கப் எடுத்ததும் கிடையாது. ஸோ நாமளாச்சும் ஒரு 3 கப்பாச்சும் வச்சிருக்கோம். அவங்க கிட்ட ஒரு கப்பு கூட கிடையாதுன்ற விஷயத்தை விட அவங்க இறுதி ஆட்டத்துக்கே வந்தது கிடையாது அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்படி நம்ம பார்த்தாலும் நம்மளும் வந்து 15 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அங்க இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய நிறைய பிளேயர்ஸுக்கு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நட்புறவு கொண்ட நாடு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லா பிளேயர்ஸுமே இந்தியா டீமோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. இந்தியன்ஸும் சவுத் ஆப்பிரிக்கா டீமோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. எல்லாருமே ஐபிஎல் தவிர்த்தும் சில பர்சனல் லைஃப்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ். அந்த அளவுக்கு டீப்பா க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் சவுத் ஆப்பிரிக்கா டீம். சவுத் ஆப்பிரிக்கா டீமும் இந்தியன்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம போகாம வேற எதனா டீம் போயிருந்தா கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் நம்ம இந்தியாவை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கப் எடுக்கணும்னு நம்ம இந்தியாவே சொல்லியிருக்கோம்.
ஆனா நம்ம கிட்ட வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க. வேற வழியே இல்லை. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணது நம்ம இந்திய அணி தான். அங்க ஒரு தரமான சம்பவம் நடக்குது. சோ தரமான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இந்திய அணி தொடக்க வீரரான விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் பெருசா கான்ட்ரிபியூஷன் பண்ணல அப்படின்ற ஒரு குறைபாடு இருந்துச்சு. கண்டிப்பா நான் பதிவுல சொல்லியிருப்பேன். கண்டிப்பா ஃபைனல்ல தலைவன் வேற மாதிரி பண்ண போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதை கரெக்டா எந்த கட்டத்துல அவர் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணணுமோ கரெக்டான டைம்ல பண்ணாரு. கரெக்டா இந்தியாவுக்காக சப்போர்ட்டா நின்னாரு சொல்லலாம். ஸோ நம்ம கிங் விராட் கோலி தான். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அதனாலதான் இந்திய அணி கோப்பை வெல்றதுக்கு ஒரு காரணமா இருந்து சொன்னா அது மிகையாகாது. இந்த அளவுக்கு கொண்டு வந்த இந்திய அணி கடைசியில அந்த வெற்றி கோப்பையை தக்க வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது நம்ம விராட் கோலி தான். ஸோ கடைசி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு 76 ரன்களை வந்து வாரி குவிச்சாரு. ஸோ இது மூலியமா தான் இந்திய அணி ஸ்கோர் உயர்ந்துச்சுன்னே சொல்லலாம். இவருக்கு பக்க பலமா அக்சர் பட்டேல் ஹேட்ஸ் ஆப்புங்க. அந்த அளவுக்கு மனுஷன் ஆடுவார்னு சொல்ல முடியாது. ஸோ விராட் கோலி இருக்கிற ஒரு தைரியத்திலேயே அக்சர் பட்டேல் இறங்கி பொழக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ வெறும் 31 பந்துகள்ல 47 ரன்னை வந்து அக்சர் பட்டேல் அடிச்சாரு. ஆனா நம்ம சின்ன வருத்தப்பட விஷயம் என்னன்னா எசக பிசகா மனுஷன் அவுட் ஆயிட்டாரு சொல்லலாம். எப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, கொஞ்சம் கேர்லெஸ், அதனால ரன் அவுட் ஆயிட்டாரு. இல்லைன்னா கண்டிப்பா வேற லெவல் போயிருக்கும் டீம். 250 கிட்ட அடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. வந்து கடைசி வரைக்கும் ஃபில்அப் பண்ணியிருந்தா விராட்டும் அக்சர் பட்டேலும் இதுதான் கண்டிப்பா ஸ்கோர் 240க்கு மேலதான் போயிருக்கும். ஸோ இந்த இறுதி மேட்ச்ல கண்டிப்பா நம்ம எல்லாருமே சின்ன சின்ன விஷயம் கூட பாத்தீங்கன்னா பெருசா எடுத்துக்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி மேட்ச்ல சிவம் தூபே செம்மையா விளையாண்டாருன்னு சொல்லலாம். கடைசி டைம்ல வேர்ல்டு கப்போட அந்த அழுத்தத்தை அவரு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் பிளே பண்றாரு, அந்த ஃபைனல் மேட்ச் வேற, அந்த அழுத்தத்தையும் தாண்டி கரெக்டா அவர் வந்து கோலி கூட கம்பெனி கொடுத்து ஒரு 27 ரன்களை வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஸோ கண்டிப்பா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்திய அணி 176 ரன்களை அடையிறதுக்கு விராட் கோலி ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்திய அணி நிர்ணயிச்ச அந்த 176 ரன் அடிக்கிறதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்து உள்ள களத்துக்கு வந்தாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் ஆஃப் மேட்ச்ல வந்து நம்ம நிர்ணயிச்ச அந்த ரன்னை அடிச்சிருந்தா கண்டிப்பா உலக கோப்பை நமக்கு தான் அப்படின்னு, இந்த ரன் அடிச்சா கோப்பை நமக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக உள்ள வந்தாங்க. வந்ததுலேருந்தே அவங்களால பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஏன்னா இந்திய அணியின் பந்து வீச்சு அந்த அளவுக்கு வந்து தரமா இருந்தது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஹார்திக் பாண்டியா வேற லெவலு. அதுக்கு அடுத்தபடியே சொல்லவே தெரியல, நம்ம ஆல்ரெடி பூம்ரா இருக்காரு. பூம்ரா பால அடிக்கவே மாட்டாங்க. அப்புறம் இந்த விக்கெட் போயிருது, தடுப்பாட்டம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படிதான் வந்து பிளே பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணவே முடியல. ஒரு குறிப்பிட்ட டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப லோ லெவல் போனாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து ஈஸியா கப்பு நமக்கு கிடைக்க போது நினைக்கும் போது அப்பதான் கிளாசன் அப்படின்ற ஒரு மிருகம் உள்ள என்ட்ராச்சு. ஸோ கிளாசன் வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா மேட்ச் அப்படியே அவங்க கைக்கு போயிடுச்சு. கிளாசன் அடிச்ச அந்த 50 ரன்ஸால பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியல. 15வது ஓவர் வரைக்கும் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரோல டோட்டலா போயிடுச்சு. நம்ம கோப்பையை மிஸ் பண்ணிடுவோம் அப்படிதான் வந்து எல்லாருமே எல்லாருமே ஏந்து நிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு மன அழுத்தத்தையும் மன வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய தருணம் சொல்லலாம். ஸோ 15 ஓவருக்கு மேல போட்ட ஒவ்வொரு ஓவரும், அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 16வது ஓவரை வீச வந்து நம்ம பும்ரா போட்ட அந்த ஓவர் தான் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கத்தபடி ஹார்திக் பாண்டியா போட்ட அந்த ஓவரு கிளாஸனை தூக்கினாங்க. ஸோ ஸ்டெப்பா கடைசியா போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா ஹார்திக் பாண்டியா போட்ட பால்ல அவங்களுடைய இறுதி ஆயுதம் மில்லர் தான் கடைசியா உள்ள இருந்தாரு. டீகாக் போகும்போதே நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, அவர்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பேசினாங்க ரெண்டு பேருமே. கண்டிப்பா எப்படியாச்சும் ட்ரை பண்ணி கப் எடுத்துட்டு முடியும் அடிக்கலாம் அப்படின்னு எதுவும் சொல்லிருப்பாரு. கண்டிப்பா இதான் தெரியும், மச்சான் அச்சிரு மச்சான் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. நான் பார்த்துட்டு மச்சான் நீ போ மச்சான் அவரும் சொல்லிட்டு உள்ள போனாரு. பார்க்கும்போதே கதி விளங்கிச்சுங்க எனக்குலாம். ஸோ நாம எல்லாரும் பதறக்கூடிய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. ஒரு பெரிய மேஜிக்னு சொல்லலாம். அப்படியே கண்ணிமைக்கிற நேரத்துல சூரியகுமார் யாதவ் வாங்க தப்பால அந்த கேட்சை பிடிச்சி தூக்கி போட்டு வெளியே போய் உள்ள தான் கேட்சை பிடிச்சி ஓடும் போது அப்பவே வேர்ல்டு கப் ஏற்ற சந்தோஷம் வந்துச்சுங்க. அவ்வளவுதான். இதாங்க நம்ம இந்திய அணியோட இந்த பயணம். அதுக்கு அடுத்து போட்ட எல்லா பாலும் சிம்பிளா போட்டு முடிச்சாரு. அந்த 6 பால ஹார்திக் பாண்டியா போடலாங்காட்டியும் நம்மளோட 100 கோடி மக்களுடைய இருதயத்தையும் டமால் டிமில் ஓட விட்டான்னு சொல்லலாம். ஹார்திக் பாண்டியா அந்த கடைசி டைம்ல அந்த பதட்டத்திலையும் அந்த நிதானம் அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ கரெக்டா நேர்த்தியா கரெக்டா செயல்பட்டாரு. அதுலயும் லைட்டா ஒரு வைடு வேற வர பக்கு இருந்து வெளியில இருக்கிறவங்களும் சரி உள்ள இருக்கிறவங்களும் சரி டிவியில பாக்குற நம்மளும் சரி எல்லாருமே அப்படியே ரொம்ப பதட்டத்தோட இருந்தோம். ஆனா அந்த இறுதி தருணத்தை சொல்லவே முடியல. அந்த லாஸ்ட் பால் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு கப்பு கிடைச்சது அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு நம்ம இந்தியாவே விட்டுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதனால பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய அணி வீரர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிலும் குறிப்பா ஹார்திக் பாண்டியா அந்த
கிரவுண்டே முழுகிற அளவுக்கு அழுதுட்டாருன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய கண்கள் வந்து கண்ணீர் வந்து ஆறா வந்து ஓடிச்சு. அதை பார்க்க பார்க்க நமக்கே அழகு வந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. அந்த தருணங்கள் மறக்கவே முடியாது. இதுக்கப்புறம் கோப்பை எதிர்த்து இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் வந்து எல்லா நிகழ்ச்சியும் நடந்துச்சு. அவங்கள வரவேற்பு நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஸோ அவங்க கிரவுண்டுக்கு போன வான்கடை மைதானத்துக்கு போன நிகழ்ச்சியாகட்டும், எல்லாமே மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோப்பையை வந்து இந்திய மக்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு ரோஹித் சர்மா சொன்னாரு. இது போல பல கோப்பைகளை இந்தியாவை வந்து மீண்டும் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்றதையும் அவர் நினைவு கூறினாரு. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்திய அணி ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எப்படி டிராவல் பண்ணாங்க, எப்படி இந்த மேட்ச்ல வின் பண்ணாங்க, யாரெல்லாம் மேன் ஆஃப் மேட்ச் வாங்கினாங்க, யாரெல்லாம் ஒவ்வொரு மேட்சிலும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கிறேன் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நம்ம போடக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.